என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை படிக்கலாமாங்க. இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 170. நான் நடத்த வந்த பாடத்தின் தலைப்பு என்னவென்றால், பித்ரு தோஷத்தின் பாதிப்பு மற்றும் நிவர்த்தி. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வந்துள்ள பாடத்தின் தலைப்பு பித்ரு தோஷத்தின் பாதிப்பு மற்றும் நிவர்த்தி. வாங்க எல்லாரும் பாடத்துக்குள்ள போகலாம். பித்ரு தோஷம்னா என்னன்றது போன வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தில் சூரியனுடனோ அல்லது சந்திரனுடனோ ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்து இருந்தால், சூரியனுடன் ராகுவோ அல்லது சூரியனுடன் கேதுவோ அல்லது அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்துருந்தா அது பித்ரு தோஷம்ன்ட்டு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா. அப்போ அந்த பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள், இன்னைக்கு பாதிப்பை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அதனுடைய நிவர்த்தியை பார்க்க போகிறோம். பாதிப்புகள் என்னன்னா, இப்போ படிக்கிற பிள்ளைங்களோட ஜாதகத்தில் இது மாதிரி பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளைங்க 10th வரும்போதோ இல்லை 12th வரும்போதோ இல்லை கல்லூரி படிப்புகளிலேயோ படிப்பில் கண்டிப்பாக தடை உண்டாகும். உடனே எக்ஸாம் ஃபியர் வந்துடும். இல்லை நல்லா படிப்பாங்க, படித்து தரோவாக வச்சுருப்பாங்க, எக்ஸாம் நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடும். இல்லை நல்லா படித்து உடம்பும் நல்லா இருந்து எழுத போனால் படித்ததெல்லாம் மறந்து போயிடும். ஏதோ ஒன்று பரீட்சையில் எழுத முடியாமல் போயிடும். ஹரியர் வச்சுடுவாங்க, இல்லை ஃபெயில் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நல்லா படித்து தெரிஞ்ச கொஸ்டினே விட்டுட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி படிப்புகளில் தடை தாமதத்தை உண்டு பண்ணும் அந்த பித்ரு தோஷம். அரியர் வச்சு எழுதுவாங்க. நல்லா படிக்கிற குழந்தைங்களே பாஸ் பண்ண முடியாமல் போகும் இந்த பித்ரு தோஷத்தினால. தடைகள் வரும். காலேஜுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், படித்தது புரியலை, படித்தது மறந்து போச்சுன்னு அட்டம் பிடிவாதமும் சின்ன சின்ன குழந்தைங்க பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அது மூதாதையர்களுடைய பித்ரு தோஷத்தினால வரக்கூடிய ஒன்று. சரி, இப்போ படிக்கிற காலத்தில் இது மாதிரி படிப்பில் தடை வருது, படிப்பில் பரீட்சை எழுத முடியாமல் போகுது, இல்லை 1 வருஷம் 2 வருஷம் வேஸ்ட், 1 வருஷம் வேஸ்ட் பண்ணுறாங்க, அரியர் வைக்கிறாங்க. அது போல் படிக்கிற குழந்தைங்க வருது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சரி கல்யாண வயசில் நல்லா படித்து முடிச்சிடுறாங்க, எந்த தடையும் இல்லை, கல்யாண வயசில் இருக்காங்க, அவங்களுக்கு பித்ரு தோஷம் வருது, என்ன பண்ணுது அந்த பித்ரு தோஷம்னா? கல்யாண வயசில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணோம்னா, கல்யாணத்திலே தடைகள் தாமதங்களை பண்ணும். ஒரு சிலருக்கு எல்லா பாதிப்புகளும் ஒருத்தருக்கே வராது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு. ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே படிக்கிற காலத்தில் 10thலையோ 12thலையோ இல்லை கல்லூரி படிப்புலையோ படிப்பில் தடைகள் தாமதங்கள் தோல்விகள் அசிங்க அவமானங்களையும் உண்டு பண்ணும் படிப்புனால ஒரு சிலருக்கு. அது தவிர ஒரு சிலருக்கு கல்யாண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த பித்ரு தோஷம் இருக்குதுன்னா, அவங்களுக்கு கல்யாணத்தில் தடைகள் தாமதங்கள் எல்லாம் முடிஞ்சு நிச்சயதார்த்தம்லாம் ஆகிடும். கல்யாணத்துக்கு போகிற நேரத்தில் கல்யாணத்துக்கிட்ட அந்த கல்யாணம் நின்று போகும், தடைகள் தாமதங்கள் வரும். அப்புறம் நிறைய பொண்ணை பார்ப்பாங்க, பையன் வச்சுருக்கவங்க, இப்போ பையனுக்கு பித்ரு தோஷம் தான், பொண்ணு பார்த்தா பொண்ணு மூஞ்சி பிடிக்கல, வாயை பிடிக்கல, கண்ணை பிடிக்கல, பல்லு நீட்டாகுது, ஏதோ சொல்லி அந்த பையனே தடை பண்ணிடும் திருமணத்துக்கு. பொண்ணுக்கு பித்ரு தோஷம் தான், அந்த பொண்ணு என்ன பண்ணோம், பையன் மூஞ்சி பிடிக்கல, கலர் பிடிக்கல, சூப்பாக இல்லை, கருப்பாக்குறாங்க, கவர்மெண்ட் வேலை இல்லை, அளவுக்கு படிக்கலை, அளவுக்கு அழகாக இல்லைன்னு அதுங்களுக்கே தடை பண்ணி விட்டுடுங்க. அது மாதிரி திருமண வாழ்க்கையில் இந்த பித்ரு தோஷம் இருக்கவங்களுக்கு தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு வயது கொஞ்சம் கூட்டி விட்டுடும். இப்போ தடை தாமதம்லாம் அந்தந்த காலகட்டத்தில் ஆக வேண்டிய கல்யாணம் நடந்தாங்கன்னு இல்லையா, இவங்களே தனக்குத்தானே தடை பண்ணிட்டு தனக்குத்தானே வயசு கொஞ்சம் ஏற்றி விட்டுடுவாங்க. அப்போ கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த பித்ரு தோஷத்தால். சரி, கல்யாணம் ஆச்சு, ஒரு சிலருக்கு என்ன ஆகும், குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்கும். பித்ரு தோஷத்தின் காரணமாக குழந்தை பிறப்பு தாமதம் ஏற்படும். சில பேருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையாலே பிரச்சனை, ஒன்று காது கேட்காது, வாய் பேசாது, ஏதோ அந்த குழந்தைக்கு உடல்நல பாதிப்பில் குழந்தைங்களாலே பிரச்சனை வரும்.
இது அத்தனையும் ஒருத்தருக்கே வராதுங்க. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு பாதிப்புகள் தான் வரும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் பார்த்து சொல்லுவோம், பித்திரு தோஷத்தினால உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்களை மாதிரி ஜோதிடர்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். அத்தனை பாதிப்பும் ஒரே மனுஷனுக்கு வராது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? சரி, இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தையால பிரச்சனை, வெறும் குழந்தையால மட்டும் பிரச்சனையா? ஒரு சிலருக்கு பித்திரு தோஷம் இருக்குது, கல்யாணமாக ஆடிச்சு, குழந்தையும் வந்துடுச்சு, குழந்தைங்களால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கணவன் மனைவிகளே டிஷன் அடிச்சிக்க மாட்டாங்க. அடிச்சுக்கிற அளவுக்கு காரஜாரமாக பேச்சுவார்த்தை, நீயா நானான்ற மாதிரி போட்டி போட்டுக்கின்னு சண்டை பிடிச்சிக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. இதெல்லாம் எதனால் வருது? பித்திரு தோஷத்தினால வருது. சரிங்களா? படிக்கிற காலத்தில் நல்லா படிச்சிடுறாங்க, கல்யாணத்துலேயே எந்த தடை இல்லாமல் கல்யாணமாக ஆகிடுது. ஒரு சிலருக்கு குழந்தையும் வந்துடுதுன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு. எதன் காரணமாக? பித்திரு தோஷத்தின் காரணமாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அம்மா என் கட்டத்தில் பித்திரு தோஷம் இருக்குது, ஆனால் படிக்கிற காலத்தில் நல்லா படித்தேன், கல்யாணத்துலேயும் எந்த பிரச்சனை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கினேன், குழந்தையும் வந்துடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பித்திரு தோஷம் என்ன மாதிரி கஷ்டத்தை எனக்கு கொடுக்குது அப்படி கேட்டாங்க. பார்த்தா அவங்க ஜாதகத்தை பார்த்தா என்ன சொல்லலாம், நீங்களே சொல்லலாம், 6ஆம் பாவம் கெட்டு போச்சு, கடன் தொல்லை இருக்கும். அப்போ சொன்னேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்றீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கடன் தொல்லை இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், சில பேருக்கு பித்திரு தோஷத்தின் காரணமாக கடன் வளர்த்து கொண்டே போய் கடனை அதிகமாக்கி விட்டுடும். எதனால் இதெல்லாம் வருது? பித்திரு தோஷத்தின் காரணமாக கடன் வருது. ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா, படிப்பு நல்லா படிச்சிடுவாங்க, காலத்துக்கு கல்யாணம் ஆகிடும், கணவன் மனைவிக்குள்ளேயும் எந்த பிரச்சனை இருக்காது, குழந்தையும் வந்துடும். என்னன்னா கடனும் இருக்காது. என்னன்னா தொழிலில் பெரிய நஷ்டமாகும். நல்லா பணக்காரங்களாக இருப்பாங்க, தொழில் செஞ்சு நஷ்டத்தை அனுபவிப்பாங்க, தன்னோட சொத்துக்கள்லாம் அழிச்சுக்கிட்டே வருவாங்க. எதனால் இந்த தொழிலில் நஷ்டம் வருதுங்க? அப்போ அவங்களுக்கு பித்திரு தோஷம் இருக்கும். பித்திரு தோஷத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு பாதிப்பை அந்த தனிப்பட்ட ஜாதகத்தின் ரீதியாக வரக்கூடிய துன்பங்களை அனுபவித்தே தீருவார். ஏதேனும் ஒன்று தான் வரும். சரிங்களா? எல்லா பிரச்சனையும் ஒரே மனுஷனுக்கு கண்டிப்பாக வராது. பித்திரு தோஷம் வந்துடுச்சு, இந்த அம்மா 5-6 பாயிண்ட் சொன்னாங்க, 5000 பாயிண்ட்டு மொத்தம் நமக்கே வருமானா? கண்டிப்பாக வராது. ஏதேனும் ஒன்று தான். அது உங்கள் தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தை எங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் பார்த்து சொல்லுவோம். பித்திரு தோஷத்தின் காரணமாக எந்த மாதிரியான வலி, வேதனை, அசிங்க, அவமானங்களை சந்தித்தீர்கள், எந்த விதமான பாதிப்பை அடைந்திருப்பீர்கள்ன்றது உங்கள் தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தை பார்த்து நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் தாராளமாக என் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன், என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பொதுவாகவே பித்திரு தோஷம் என்னெல்லாம் பாதிப்புகளை அனுபவிக்கணும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். இந்த பாயிண்டில் ஏதேனும் ஒன்று தான் அந்த ஜாதகரை அனுபவிக்கலாம், வழியே அத்தனை பாயிண்ட்டுமே அனுபவிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கல்வியில் தடைகள், தாமதங்கள், தோல்வி, ஃபெயில் ஆகிட்டு அரியர் வச்சு அசிங்க அவமானங்களை பட்டு வருஷத்தை வீணாக்கி பாஸ் பண்ணுறது. செகண்டு, படிப்பு முடிச்சிட்டாங்க, வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்கலாம். அப்புறம் கல்யாணத்தில் தடைகள், தாமதங்கள் வரலாம். இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு, கல்யாணம் பண்ணிடுறாங்க, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரலாம். ஃபோர்த்து பாயிண்ட்டு, குழந்தைங்க இல்லாமல் இருக்கலாம், லேட்டாக குழந்தை பிறக்கிறது, இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, குழந்தை பிறந்துடுது, குழந்தைங்களாலே பிரச்சனை, குழந்தைங்க வாய் பேசாமல் இருக்கலாம், காது கேட்காமல் இருக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அந்த குழந்தைங்களாலே பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். ஒரு சிலர் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். அதன் காரணமாக சில மாதங்கள் அவங்க பிரிந்து இருந்து அப்புறம் ஒன்றா சேருவாங்க. அதுபோல் பாதிப்புகள் வரும். அந்த அம்மா கோச்சிண்டு அம்மா வீட்டில் போய் ஒரு 6 மாதம் இருக்கும், அப்புறம் கோச்சிண்டு சமாதானம் ஆகிட்டு திருப்பி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த பித்திரு தோஷத்தின் காரணமாக கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு என்ன செய்யும், தொழிலில் நஷ்டம். எந்த தொழிலை செஞ்சாலும் பெரிய பணக்காராக இருப்பாங்க, சொத்து சுகம், நகை நட்டு பணம் எல்லாம் இருக்கும். தொழில் செஞ்சு நஷ்டம் வரும் அவங்களுக்கு பித்திரு தோஷத்துக்காக. நஷ்டம் வந்தால் இருக்கிற சொத்தை அழிச்சிட்டு இருப்பாங்க, கடன் இருக்காது, இருக்கிற சொத்தை விற்று நஷ்டத்துக்கு கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சொத்துக்களை இழக்க நேரிடும். தொழிலில் நஷ்டம் வரும். இதெல்லாம் எதனால் வருது? பித்திரு தோஷத்தின் பாதிப்பாக வருது.
இது போல் பாதிப்புகள் ஏதோ ஒரு குடைச்சல அந்த பித்ரு தோஷம் அது யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க இத்தனை சொன்னால் அதில் ஏதேனும் ஒன்றுத்த அவங்க அனுபவிப்பாங்களான்னா கண்டிப்பாக அனுபவித்து தான் தீருவாங்க. ஏதேனும் ஒன்று நான் சொன்னதில் 100% நடக்க தான் செய்யுது. அது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். சரி, இந்த பாதிப்பெல்லாம் வந்துடுச்சுங்க. கட்டத்தில் பித்ரு தோஷம் இருக்குது. இவங்க சொன்ன பாதிப்புகளில் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஒரு ஜாதகருக்கு வந்துடுச்சு, அனுபவிச்சுட்டாங்க. இப்போ அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு எதனா வழி இருக்கா? அது சொன்னதோடைய தலைப்பு என்னங்க? பித்ரு தோஷத்தின் பாதிப்பு மற்றும் தீர்வு. அதுக்கு என்ன தீர்வு? பித்ரு தோஷத்தின் பாதிப்பு, தீர்வு சொல்லலாம், இல்லை நிவர்த்தி சொல்லலாம். பித்ரு தோஷமே நிவர்த்தி ஆகக்கூடிய வழிகளையும் சொல்லலாம். நம்ம தீர்வு சொல்லலாம், இல்லைன்னா பித்ரு தோஷத்தின் பாதிப்பு மற்றும் நிவர்த்தி. பித்ரு தோஷம் நம்மளை விட்டு போயிடணும், எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலான்னா, ஒரு ஆண் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் அந்த ஆண் என்ன செய்யலான்னா, திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு, சரிங்களா, மொட்டை போட்டுட்டு அந்த கடலில் போய் நீராடிட்டு தான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை விட்டுட்டு புத்தம் புது ட்ரெஸ்ஸை அன்றைக்கி கடலில் நீராடிட்டு புத்தம் புதிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், பழைய ட்ரெஸ்ஸை விட்டுட்டு சாமிக்கிட்ட போயிட்டு முருகர்கிட்ட, திருச்செந்தூர் முருகர்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணோம். வெத்தலை, பாக்கு, தேங்காய், பழம் எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணோம். நெய்வேத்தியம் ஒரு கல்கண்டு எதனா வாங்கிட்டு போகலாம். நெய்வேத்தியமாக வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடணும். வெளியில் வந்துட்டு சாம்பார் சாதம் அங்கே இருக்கிற ஹோட்டல்களில் விற்கும், பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. 9 பாக்கெட் சாம்பார் சாதத்தை வாங்கி அங்கே இருக்கிற பிச்சைக்காரங்களோ இல்லை என்ன சொல்கிறது பக்தர்களோ இல்லை சாமியார்களோ யாராவது வழியில் உட்காந்துருப்பாங்க. அதில் 9 பேருக்கு நீங்கள் தர்மம் பண்ணிட்டு வரணும். சாம்பார் சாதம் தான் பண்ணணுமானா 100% சாம்பார் சாதம் தான். ஏன்னா முருகனுக்கு பிடிச்சது சாம்பார் சாதம். அதை 9 பாக்கெட்டு. ஏன்னா வெளியூரில் இருக்கவங்கலாம் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாது. திருச்செந்தூர்லேயே இருக்கவங்களாம் வீட்டிலேருந்தே செஞ்சு தானம் பண்ணிடலாம். வெளியூர் வாசிகளாக இருந்தால் வெளியூரில் ஆக்கி கொண்டு போக முடியாது. அதனால் சுத்தபத்தமாக இருக்கிற ஐயர் மெஸ்ஸாக பார்த்து 9 பொட்டலம் வாங்கி நீங்கள் தர்மம் பண்ணிவிட்டு வந்துடலாம். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்து ஜென்ஸாக இருக்காங்க, லேடிஸாக இருக்காங்க. லேடிஸுடைய ஜாதகத்துலேயும் பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா லேடிஸ்க்கு பெண்கள், திருமணமான பெண்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் மொட்டை போடக்கூடாது. நிறைய பேர் கேட்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தெல்லாம் பெற்றுட்டோம், நாங்கள் மொட்டை போடலாமான்னு. ஆனால் மொட்டை போடக்கூடாது. அப்போ நீங்கள் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கினீங்கன்னா போயிட்டு பாதி முடி கட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். உங்கள் தலையில் எவ்வளோ இருக்கோ பாதி முடியை கட் பண்ண சொன்னால் கட் பண்ணிவிடுவாங்க. அதுவே மொட்டை போட்டதுக்கு சமம் தான். பெண்கள் அப்போ பெண்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குதுன்னா நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு உங்கள் தலைமுடி எவ்வளோ இருக்குதோ அதில் பாதி முடியை கட் பண்ண சொல்லி முடியை கட் பண்ணிட்டு கடலில் போய் லேடிஸாக இருந்தாலும் குளிக்கணும். குளிச்சுட்டு பழைய துணியை விட்டுடணும். அங்கவே திருச்செந்தூர்லேயே விட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு முருகன்கிட்ட அர்ச்சனை பண்ணின வெத்தலை, பாக்கு, தேங்காய், பூ, பழம், நெய்வேத்தியம், கல்கண்டோ இல்லை பாதாமோ எதோ உங்களால் முடிஞ்சது ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு படைச்சி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு பெண்களும் 9 பாக்கெட் சாம்பார் சாதம் வாங்கி 9 பேருக்கு அங்கே அன்னதானம் கொடுத்துட்டு வந்தால் பித்ரு தோஷம் போயிடும். இது முடிச்சுட்டு இன்னும் ஒன்று இருக்குது, இன்மையிலும் நன்மை தரும் கோயில் மதுரையில். இதை முடிச்சிடுங்க. அடுத்த வாரமோ இல்லை 5 நாள் கழிச்சோ 1 மாதம் கழிச்சோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி மதுரைக்கு போயிட்டு இன்மையிலும் நன்மை தரும் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வெத்தலை, பாக்கு, தேங்காய், பூ, பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி சிவன் கோயில் அது மதுரையில் இருக்குது. இன்மையிலும் நன்மை தரும் கோயில். அந்த கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணி அந்த தெய்வத்தை வழிபடுத்திட்டு வந்துட்டிங்கன்னா எல்லா பித்ரு தோஷம் முதல் கொண்டு எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகிடும். அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் திருப்பங்களையும் பார்க்கலாம், நிறையா முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்கலாம். நான் நிறைய பேருக்கு சொல்லி திருச்செந்தூர் முருகர் கோயிலில் போயிட்டு ஜென்ஸு மொட்டை போட்டுட்டு வந்திருக்காங்க, நல்லா ஆகியிருக்குது, கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க.
அதே மாதிரி இது இன்மையிலும் நன்மை தரும் கோயில் என்னன்னா, அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சிவன் கோயில். அது இப்பவும் இருக்குது மதுரையில். அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு வெத்தலை பாக்கு, தேங்காய், பூ, பழம் வாங்கி சிவனுக்கு வில்வ இலெல்லாம் வாங்கி சிவனுக்கு என்ன பிடிக்குமோ ஐயர் கையில் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, இது நான் பித்திரு தோஷம் மட்டும் சொன்னேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடுது. பித்திரு தோஷத்துக்கு எங்கே சொன்னேன்? திருச்செந்தூர் முருகர். இது முடிச்சுட்டு எங்கே போக சொல்லியிருக்கேன் நான்? மதுரை பக்கத்தில் இருக்க இன்மையிலும் நன்மை தரும் கோயில். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா வேறு எதனா தோஷங்கள், இதை தவிர வேறு எதனா தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட அதுவும் நிவர்த்தி ஆகிடும். இன்மையிலும் நன்மை தரும் கோயில். அப்போ நம்ம செஞ்ச பாவங்களும் போயிடுது, நம்மளுடைய மூதாதையர்கள் செஞ்ச பாவங்களும் போயிடுது, பித்திருக்கள் செஞ்ச பாவங்களும் போயிடுது, எல்லா பாவமும் போயிடும். இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா மனசு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், கெட்ட துன்பங்கள்லாம் விலகி இன்மையிலும் நன்மை தரும் கோயில். அந்த கோயில் பேரே நன்மை தானே. உங்களுக்கு நன்மைகள் பல நடக்க ஆரம்பிக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு கடலில் நீராடிட்டு ஆண்களாக இருந்து மொட்டை போட்டு வந்தாலே பித்திரு தோஷம் நிவர்த்தி ஆகிடுது. எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேர் போயிட்டு வராங்க, நல்லது நடந்திருக்கு. நீங்களும் முயற்சி பண்ணி நம்பிக்கையோடு போய் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் 100% நல்லது நடக்கும் என்று வாழ்த்துறேன் நான். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். 9440373556. ஜாதகம் பார்க்கறதுக்கும், ஜாதகம் படிக்கிறதுக்கும், வாஸ்து பார்க்கறதுக்கும், வாஸ்து படிக்கிறதுக்கும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளவும். இவ்வளோ நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும், அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துறேன். ஜாதகம் பார்க்க, ஜாதகம் படிக்க, வாஸ்து பார்க்க, வாஸ்து படிக்கிறதுக்கு என்னுடைய செல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சுடர், ஜோதிட சாம்ராட், ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட நல்லாசிரியர், அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம்.